ஒரு கப்பு கொண்டக்கடலை வச்சு நல்ல ஆரோக்கியமாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய நல்ல சுவையான பூந்தி லட்டு செய்யலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கொண்டக்கடலையை தண்ணி சேர்த்துட்டு 10லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்க கொண்டக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து எண்ணெயில் சேர்த்துடுங்க. மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுங்க. நல்லா முறுமுறுப்பாக வந்துடக்கூடாது. அந்த சலசலப்பு அடங்கிட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. இது போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 கப்பு சீனி, 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் கலர், ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா தீயை குறைச்சி வச்சுட்டு இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே அரைச்சி வச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர வர வரைக்கும் கிண்டி எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நெய்யில் 10 போல முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தையும் செவக்க வறுத்து சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. வெதுவெதுப்பாக இருக்கும்போதே கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு லட்டு மாதிரி பிடிச்சிடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சி எடுங்க. அவ்வளோதான், பூந்தி பொரிக்காமலேயே நல்ல சாஃப்டாக சுவையான பூந்தி லட்டு ரெடி. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி